innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu. inna ahsanal hadisi kitabullah wa khairal hadi hadi Muhammad wa sharral umuri muhdasatuha wa kulla muhdasatin bid'ah wa kulla bid'atin dalalah wa kulla dalalatin finnar. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முறித்து, அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் ஒற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளால் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் நல்வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் தந்தரில் இருக்கிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனின் முக்கியமான முதன்மையான நோக்கம் மறுமை நாளையில் ஜன்னத் என்ற அந்த மாபெரும் பரிசை பெற வேண்டும் என்பதுதான். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக, அந்த மாபெரும் பரிசை நாம் அடைவதற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். மறுமை நாளையில் படைத்த இறைவனுடைய அந்த சொர்க்கத்தை, ஜன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, எதை நாம் பின்பற்றினால் நாம் சொர்க்கத்தை அடைய முடியும், எதை பின்பற்றினால் நாம் சொர்க்கத்தில் இருந்து விலக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறான், வழிகாட்டியும் இருக்கிறார். லன் தர்லா அன்கல் யஹூது வன்னசாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும். யஹூதிகளும் நசாராக்களும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றாத வரை அவர் உங்களை திருப்தி கொள்ள மாட்டார்கள். யூதர்களாக இருக்கட்டும், நசாராக்களாக இருக்கட்டும், இவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்களை நாம் திருப்தி கொள்ள வேண்டும், வைக்க வேண்டுமானால் அவர்களுடைய கொள்கை எதுவோ அந்த கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் மட்டும்தான் உம்மை திருப்தி கொள்வார்கள். இதே மனநிலையில் தான் இன்று ஏராளமான இயக்கங்கள், ஜமாத்துகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய கொள்கை, கோட்பாடுகள், அவங்களுடைய வழிகாட்டுதல் என்னவோ அதை ஏற்றுக்கொண்டோமையானால் நல்ல மனிதன் என்று சொல்வார்கள், சிறந்தவன் என்று சொல்வார்கள். அந்த கொள்கையை விட்டு விலகி விட்டுவோமானால் அவனை தீயவனாக, கெட்டவனாக அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நேரான வழி என்பது அல்லாஹ் காட்டக்கூடிய வழிதான். நீங்கள் மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் அந்த படைத்த இறைவன் எது நேரான வழி என்று உங்களுக்கு சொல்கிறானோ அந்த வழியைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர ஒரு தனி மனிதன் காட்டும் வழியோ, ஒரு ஜமாத்து காட்டக்கூடிய வழியோ, ஒரு இயக்கங்கள் காட்டக்கூடிய வழியோ அல்ல. படைத்த இறைவனுடைய சட்டதிட்டங்களை, அவனுடைய வழிகாட்டுதல்களை யார் சொல்லுகிறார்களோ, எந்த ஜமாத் அதை வலியுறுத்துகிறதோ, எந்த ஜமாத் அதை பின்பற்றுகிறதோ அவர்கள் நேரான வழியில் இருப்பார்கள்.
அப்ப நாம் மறுமை நாளையில் வெற்றியை அடைய வேண்டுமானால் நாம் பின்பற்றும் அந்த கொள்கை அல்லாஹ் காட்டிய நேரான வழிதானா, இறைவன் காட்டிய வழியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிறோமா என்பதை அந்த வஹீயினுடைய செய்தியோடு ஒப்பிட்டு பார்த்தால் மட்டும்தான் நாம் நேரான வழியில் இருக்கிறோம். இல்லையானால் நாம் வழிதவறியவர்களாக ஆகிவிடுவோம். இதை திருமறை குர்ஆனில் நீங்கள் படித்து பார்த்தால் நபிமார்களாக இறை தூதர்களாக இருந்தவர்கள் கூட அவர்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் ஒரு வழியை தேர்வு செய்ய முடியாது. ஒரு இறை தூதர் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர், அவர் விரும்பிய அடிப்படையில் இப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம் என்று முடிவு செய்ய முடியாது. படைத்த இறைவனுடைய அந்த வஹி செய்தி, நீ இப்படி நடக்க வேண்டும், இப்படி சொல்ல வேண்டும், இந்த மாதிரி நீ தொழ வேண்டும், இவ்வாறு நோன்பு நோக்க வேண்டும் என்று அவன் சொல்லும் பொழுது அதை பின்பற்றினால்தான் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். இறை தூதர் கூட தான் சொந்தமாக எதையுமே செய்ய முடியாது. உதாரணத்துக்கு திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான், மிக உயர்ந்த சிறந்த நபியாக நமக்கு போற்றுகிறான். கலீலுல்லா, அல்லாஹ்வினுடைய உற்ற தோழர், உற்ற நண்பர் என்று சொல்லப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இப்ராஹிம் நபியினுடைய வரலாறை திருமறை குர்ஆன் பல இடங்களில் சொல்லுகிறது. உதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபியா இது காலலி அபீஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மா வலா யுப்சிர் வலா யுனி அன்க ஷையா. இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர் உண்மையான நபியாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அவர் தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார், கேட்காத பார்க்காத உங்களுக்கு எந்த விதமான உதவிகள் எதையும் செய்யாத ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்று இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையிடத்தில் சொன்னார். தொடர்ந்து அறிவுரைகளை அவர் சொல்லுகிறார். ஆனால் அவருடைய தந்தை என்ன செய்யவில்லை, ஏற்கவில்லை. அவருடைய தந்தை சொல்லுகிறார், ராகிபுன் அன் அன்த நாலிஹத்தி யா இப்ராஹிம், இப்ராஹிமே என்னுடைய கடவுளை நீ புறக்கணிக்கிறாயா? ல இல்லம் தன்தஹி ல அர்ஜுமன்னக ஃபஹஜுர்னி மலியா, இந்த பிரச்சாரத்தை மட்டும் நீ விடவில்லையானால் உன்னை அடித்தே கொள்வேன், அல்லது இங்கிருந்து எங்கேயாவது ஓடி போய்விடு என்று அவருடைய தந்தை இப்ராஹிம் நபியை கடுமையாக கண்டிக்கிறார். அப்போ இப்ராஹிம் நபி சொல்கிறார்கள், சலாமுன் அலைக் சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்களுக்காக என்னுடைய இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். கலீலுல்லா, படைத்த இறைவனுக்கு உற்ற தோழராக இருந்தவர். அவர்கள் சொல்லுகிறார்கள், இணை வைப்பு கொள்கையில் இருந்த இறைவனுக்கு எதிரியாக இருந்த தன்னுடைய தந்தைக்கு, தன்னை வளர்த்த தந்தைக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன். அல்லாஹ்வின் அறிவுரை என்ன? எந்த மூமினாக இருக்கட்டும், எந்த நபியாக இருக்கட்டும், இணை வைப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. கலீலுல்லாவாக இருந்த அவர் சொல்லுகிறார், இப்ராஹிம் நபி சொல்லுகிறார், நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். அப்ப அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டானா? அல்லாஹ் நபியை கண்டிக்கிறான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் இந்த சமுதாய மக்களுக்கு சொல்கிறான், கத் கான லகும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவருடைய கொள்கை, கோட்பாடு, மன உறுதி, ஏகத்துவ கொள்கையினுடைய பிடிப்பு எல்லாத்திலையும் பாருங்க, அற்புதமான அழகான வழிகாட்டுதல். இல்லா கௌல இப்ராஹிம் அலி அபீஹி லா அஸ்தக்ஃபிரன்ன லக். இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னாரே, நாம் உனக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னாரே, அதிலே உங்களுக்கு படிப்பினை இல்லை, முன்மாதிரி இல்லை என்று அல்லாஹ் கண்டிக்கிறார். அல்லாஹ் தெளிவாக இவர் அல்லாஹ்வுடைய விரோதி என்று சொன்னார். அதற்கு பிறகு அவர் விலகி கொண்டார். கலீலுல்லாவாக இருந்த இறைவனுடைய நேசத்திற்குரியவராக இருந்த இப்ராஹிம் நபி சொந்தமாக எதையும் சொல்ல முடியாது. தன்னுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடலாமா தேடக்கூடாதா என்பதை அல்லாஹ் முடிவு செய்வான். இணை வைப்பவர்களுக்கு தேடக்கூடாது என்று சொன்னால், தனக்கு ரொம்பவும் நேசத்திற்குரியவராக இருக்கட்டும், வளர்த்தவராக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், கூடாது என்றால் கூடாது. இதை அல்லாஹு தஆலா கண்டிக்கிறார். அதனால் தான் இப்ராஹிம் நபி கஅபத்துல்லாவை எழுப்புகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், அரினா மனாசிகனா. இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் கஅபத்துல்லாவை கட்டுகின்ற போது படைத்த இறைவனிடத்தில் கேட்கிறார்கள், இறைவா, உனக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை எனக்கு காட்டு, எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லித்தா.
ஒரு நபி இப்படித்தான் இஷ்டத்துக்கு தொழுகிற முடியாது. இஷ்டத்துக்கு ஹஜ் வணக்க வழிபாடுகளை முடிவு செய்து விட முடியாது. இஷ்டத்துக்கு நோன்பினுடைய முறைகளை முடிவு செய்து விட முடியாது. படைத்தவன் அவன் வகி செய்தியின் மூலம் சொல்லணும். அதனால்தான் இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், இறைவா உன்னை வணங்கக்கூடிய வழிமுறைகள் எப்படி, உன்னை எப்படி வணங்கணும், எந்த மாதிரி உன்னை நினைவு கூறணும், எனக்கு நீ வழிகாட்டு என்று அல்லாஹ்விடத்திலே பெறுகிறார்கள். அப்போ மிகச்சிறந்த ஒரு நபியாக இருந்தவர்கள் கூட அவர்கள் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எதையும் முடிவு செய்யக்கூடாது. இப்ராஹிம் நபிக்கு மட்டுமல்ல, ரஹமத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்துக்கே அருள்கொடை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இஷ்டத்துக்கு எதுவும் செஞ்சிட முடியாது. அல்லாஹ் என்ன சொன்னானோ அதன்படிதான் நடக்கணும். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சென்று விடுகிறார்கள். அங்கே போனவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழும் திசையாக பைத்துல் மக்தஸை அல்லாஹ் தஆலா முடிவு செய்கிறார். ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்தஸை பார்த்து நீ தொழும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபி கட்டிய காபத்துல்லாவை முன்னோக்க வேண்டும் என்றுதான் ஆசை. அதை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறான், கது நரா தகல்லு வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. நபியே, உம்மை வானத்தின் பக்கம் அடிக்கடி கையேந்துவதை திரும்புவதை நாம் பார்க்கிறோம். வல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீர் எதை திருப்தி கொள்கிறாயோ விரும்புகிறாயோ அந்த கிப்லாவின் பக்கம் விரைவில் நாம் உங்களை மாட்டுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? பைத்துல் மக்தஸை நோக்கி தொழு. ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையில் பைத்துல் மக்தஸை பார்த்து தொழாமல் காபத்துல்லாவை நோக்கி அங்கே மதீனாவில் இருந்து தொழுதிருக்க முடியுமா? தொழுதார்களா? இல்லை. சஹீஹுல் புகாரியில் நீங்கள் எடுத்து பாருங்கள், சல்லா கிப்ல பைத்துல் மக்தஸி சித்தத அஷரா உ சபாத அஷர ஸஹ்ரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 அல்லது 17 மாதங்கள் பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுது கொண்டு இருந்தார்கள். அவங்களுக்கு விருப்பம் அங்கதான். ஆனா அல்லாஹ்வின் கட்டளை அதை தான் பின்பற்றணும். எனக்கு விருப்பமா இருக்கு, நான் இப்படிதான் நடக்கணும்னு ஆசைப்படுகிறேன், என்னுடைய விருப்பம் எல்லாம் அப்படித்தான் இருக்குது, எனவே நான் காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறேன் என்று தொழுது இருந்தால் அல்லாஹு தஆலாவுடைய கண்டனத்துக்கு ஆளாகி இருப்பார்கள். விருப்பத்தை தெரிவிக்கலாம், கேட்கிறான், யா அல்லாஹ் மாத்த மாட்டியா மாத்த மாட்டியா, இரு எத்தனை 16 17 மாதங்கள் இருக்க வைத்து அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? பைத்துல் மக்தஸை நோக்கி திரும்ப சொல்கிறான். இது எதை நமக்கு காட்டுகிறது? ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்க்கை வணக்க வழிபாடுகளை அமைக்கணும். இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நேர்வழி என்றால் அல்லாஹ் காட்டிய அந்த நேர்வழி தான். அவன் சொன்னனும், அவன் வழிகாட்டணும். அவன் வழிகாட்டிய அடிப்படையில் நடக்கும் பொழுதுதான் இறை திருப்தியை பெற முடியும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக கட்டுப்பட்டாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம், திருக்குர்ஆன்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கண்டித்த ஒரு சம்பவம் சஹீஹுல் புகாரியில் நீங்கள் விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருவார்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே. அவர்களுக்காக அவர்கள் தேனை சேகரித்து வைத்திருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இது மற்ற மனைவிமார்களுக்கு, குறிப்பாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பொறாமையாக இருந்தது. ரசூலுல்லாவை அங்கு போக விடாமல் ஆக்குவதற்கு என்ன செய்யலாம் என்று எண்ணி அவருடைய இன்னொரு மனைவியான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஆயிஷா நாயகி சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு போய்விட்டு வந்தால் தேனை அருந்து விட்டு வரும்போது அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், என்ன ஒரு துர்வாடை அடிக்கிறது, ஒரு மாதிரியான வாடை அடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தேனினால் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இனிமே அங்க போகாம சாப்பிடாம விட்டுருவாங்க அப்படின்னு கருத்தை பதிய வைக்கிறாங்க. அதே போன்று ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இது ஒரு துர்வாடை அடிக்கக்கூடியது, உடனே இனிமேல் தேனை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஹராம்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்? தேனை அனைவர்களுக்கும் ஹலாலாக்கி வச்சிருக்கிறான். இந்த தேனில நிறைய ஷிஃபா இருக்கிறது என்றும் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனா நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனைவிகளிடத்தில் இருந்த பிரச்சனையின் காரணத்தினால் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த தேனை ஹராம் என்று சொல்லி விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான்?
யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்லாத் அஸ்வாஜிக். உன்னுடைய மனைவிமார்களுடைய திருப்திக்காக அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கியதை நீ எப்படி ஹராமாக்கலாம் என்று அல்லாஹ் கண்டிக்கிறார். ஒரு நபி அவர்கள் ஒரு பொருளை ஹலால் ஹராம் என்று தன்னுடைய சுயமாக எதையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொன்னால் சொல்லலாம். அவங்களுடைய இயற்கையாக அவர்களுடைய சுயமாக ஒரு பொருளை ஹலால் என்பதற்கோ ஹராம் என்பதற்கோ அல்லாஹ் அதிகாரம் கொடுக்கல. அல்லாஹ்வுடைய வழிதான் நேரான வழி. அவன் சொன்னதுதான் கடக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் என்று சொன்னார்கள், உடனே ஹராம் அல்லாஹ் சொல்லல. நான் சொல்லாம நீ எப்படி சொல்லலாம்? என்னுடைய வழிகாட்டல் இல்லாமல் நீ எப்படி தடை செய்யலாம்? அல்லாஹ் தஆலா உடனே கண்டித்து திருக்குர்ஆன் வசனத்தை இறக்குகிறார். நான் ஹலாலாக்கியதை நீ எப்படி ஹராமாக்கலாம்? இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் ஒருங்கிணைத்து நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட சொந்தமாக ஒரு சட்டத்தை சொல்ல முடியாது என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், நம்முடைய ஊரினுடைய பழக்க வழக்கங்கள் இவைகளெல்லாம் மார்க்கத்தினுடைய ஆதாரமாக அளவுகோலாக வருமா என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த அடிப்படை விதிகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தெரிந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தோழர்களுக்கும் அறிவுரை பரவினாங்க. அதுல மிக தெளிவான முறையில் பெண்கள் உட்பட இருந்திருக்கிறாங்க. மார்க்கத்தினுடைய சட்டங்கள் அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் இறங்கணும். வஹீக்கு முரணாக நபி கூட சொல்ல முடியாது என்பதை புரிந்தவர்கள் பெண்கள் முக்கியமானவரால் தேர்ந்தெடுக்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு செய்தியை நீங்கள் எண்ணி பாருங்கள். பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடிமையாக இருந்தாங்க. அடிமையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் முகீஸ் என்ற தோழரை திருமணம் முடித்திருந்தாங்க. அடிமையா இருக்கும்போது ஆயிஷா நாயகி அவர்கள் பரீராவை விலைக்கு வாங்கி விடுதலை செய்துட்டாங்க. இஸ்லாத்தினுடைய சட்டப்படி, அல்லாஹ்வினுடைய சட்டப்படி ஒரு அடிமை விடுதலையானால் பழைய கணவருடன் விரும்பினால் சேர்ந்து வாழலாம், விரும்பினால் சேராமலும் இருக்கலாம். பரீரா அவர்கள் பழைய கணவரான முகீஸை வேண்டாம் என்று சொல்லி விடுகிறார்கள். ஆனால் முகீஸால் பரீராவை பிரிய மனம் இல்லை. எந்த அளவுக்கு என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்றும் என் மனக்கண் முன்னால் தெரிகிறது. அழுது கொண்டு பரீராவை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார் இந்த முகீஸ் என்பவர். நீ என்னோடு சேர்ந்து வாழ், என்னோடு சேர்ந்து வாழ் என்று முகீஸ் அவர்கள் பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுத்தி சுத்தி வந்தார். அழுது கொண்டிருந்தார். அவருடைய தாடிகளில் எல்லாம் தண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இது அப்படியே எனக்கு இன்றும் பார்ப்பதை போன்று இருக்கிறது என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் இந்த செய்தி எட்டுகிறது. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அலா தஅஜப் மின் ஹுப்பி முகீஸிம் பரீரா வ மின் புகுலி பரீரா முகீஸா. பரீராவின் மீது முகீஸ் வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பும், முகீஸின் மீது பரீரா கொண்டிருக்கக்கூடிய அந்த வெறுப்பும் உனக்கு ஆச்சரியத்தை தரவில்லையா? இவர் பின்னாடியே விரட்டிக்கிட்டே போறாரு, நீ தான் என்னுடைய மனைவியா இருக்கணுங்கிறாரு, பரீராவை முடியவே முடியாது என்று விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாரே என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லும் அளவிற்கு முகீஸ் அவர்கள் பின்னாடியே இருந்தார். இவ்வளவு பாசத்தோடு இருக்கிறதின் காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏன் அவருடன் திரும்பி நீ வாழக்கூடாதா? இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரே, இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாமும் கூட இதே பரிந்துரையைத்தான் செய்வோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் ஏன் நீ சேர்ந்து வாழக்கூடாதான்னு கேட்டாங்க. அப்ப பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டார், யா ரசூலல்லாஹ் தஅமுர்னி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே எனக்கு நீங்கள் கட்டளை இடுகிறீர்களா? இது மார்க்கத்தினுடைய சட்டம், நீ இப்படிதான் நடக்கணும் என்ற கட்டளையை நீங்கள் பிறப்பிக்கிறீர்களா? இது மார்க்கத்தினுடைய அளவுகோலா? இது மார்க்கத்தின்படி சொல்லப்பட்ட சட்டம் தானா? அதனால் தான் எனக்கு நீங்கள் கட்டளையிடுகிறீர்களா என்ற கருத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, நான் கட்டளையிடவில்லை, இன்னமா அனா அஷ்ஃபவு, நான் பரிந்துரை தான் உனக்கு செய்கிறேன், நீ சேர்ந்து வாழலாம் என்ற ஒரு அறிவுரையை, ஒரு பரிந்துரையை உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னவுடன் அழகா சொன்னார்கள், லா ஹாஜத லீ ஃபீஹி, அவர் விஷயத்தில் எனக்கு எந்த தேவையும் இல்லை, முடியாது என்று சொல்லிவிட்டார். புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு தெளிவா இருந்தாரு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்த கருத்து மார்க்கத்தின் சட்டமாகாது, வஹீயின் அடிப்படையில் இருக்குமானால் சட்டமாகும். அதனால கேட்க, கட்டளை இட்டால்
இப்படித்தான் செய்ய வேண்டுமானால் செய்ய தயார் பரீரா. பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கேள்வியிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இது வஹீயின் அடிப்படையில் உள்ளதல்ல, என்னுடைய சொந்த கருத்தை சொல்கிறேன், எனக்கு வேண்டாம் என்று போய்விட்டார்கள். அப்போ மார்க்கத்தினுடைய எந்த செய்தியாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே சொந்தமாக சொன்னால் ஏற்கக்கூடாது என்றால், இப்ப இந்த உலகத்துல நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் இவைகள் எல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டது தானா? நீங்கள் தொழுகிறீர்கள், அந்த தொழுகையினுடைய முறை என்ன? நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல் உண்டா? திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதல் உண்டா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தொழுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு முறை தானே சொன்னாங்க, அல்லது 2 முறை சொல்லி இருந்தாலும் 2 முறையும் எல்லாருமே செய்யலாம் தானே? ஒரு பிரிவினர் கைகளை உயர்த்துகிறார், ஒரு பிரிவினர் கைகளை உயர்த்த மாட்டேன் என்கிறார், ஒருவர் ஆமீன் சொல்லுகிறார், சத்தமிடுகிறார், ஒரு ஆமீன் சத்தம் இல்லாமல் சொல்லுகிறார், ஒரு விரலை அசைக்கிறார், ஒரு விரலை அசைக்க மாட்டேன், ஒரு நெஞ்சிலே கையை கட்டுகிறார், ஒருவர் வயிற்றிலே கட்டுகிறார், ஒருவர் தொப்பிலே கட்டுகிறார். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக இருந்தால் ஒரு முறையில் தானே இருக்கணும், அதைத்தானே அனைவர்களும் பின்பற்ற வேண்டும் என்றாவது நாம் சிந்தித்து பார்த்தோமா? என்ன ஆதாரம் நாம் செய்வதற்கெல்லாம்? எங்க முன்னோர்கள் மூதாதையர்கள் எங்களுடைய வழிகாட்டுதல்கள் இதுதான், அல்லாஹ்வினுடைய வஹி அல்ல. அப்படி வஹி செய்தி இல்லாமல் போகுமானால் நிச்சயமாக எந்த இபாதத்தும் நேரான வழியாக அமையாது, அல்லாஹ்விட்டால் அங்கீகரிக்க முடியாது. அப்ப இதை நீங்கள் மனதிலே அடிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஒரு நேரான வழி, அல்லாஹ்வுடைய வழி, அதை பின்பற்றுவதற்கு எவைகளெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கும் என்பதையும் நபிமொழிகளிலேயும் திருமறை குர்ஆனிலேயும் நாம் பார்க்க முடிகிறது. நம்ம கரெக்டான வழியை தேர்ந்தெடுக்க நமக்கு முக்கியமாக தடுப்பது என்ன? நம்ம முன்னோர்கள் போய் நிக்கிறோம். முன்னோர்கள் காட்டிய வழிதான் எல்லாரும் வாழையடி வாழையாக அவங்க செஞ்சாங்க, இவங்க செய்தார்கள், இப்படித்தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்றுவது இல்லை. அதனால் தான் பலவிதமான வழிகள் என்ன செய்கிறது இந்த சமுதாயத்தில் வந்து இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகுற சொன்னார்கள். ஆரம்ப அவர்களுடைய பிரச்சாரத்திலே அறிவுரைகளிலே குறிப்பிட்டார்கள். சஹீஹுல் புகாரி நீங்கள் பார்க்கலாம். உத்ருக்கு மா யகூல் ஆபாவுக்கும், உங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை நீங்கள் விட்டு விடுங்கள். நான் என் முன்னோர் எதை கேட்டாலும் எங்க முன்னோர்கள் இப்படித்தான் செஞ்சாங்க. ஒன்னு அல்லாஹ்வின் தூதர் சொன்னாருன்னு ஆதாரம் காட்டணும், அல்லது திருமறை குர்ஆனுடைய சட்டத்தை ஆதாரம் காட்டணும். ரெண்டுமே எதுக்கும் இல்லை, எங்க முன்னோர்கள் செய்தார்கள் என்று நீங்கள் சொன்னால் நேர்வழியில் போக மாட்டீங்க. அதனால உங்களுடைய தலையிலே உங்களுடைய உள்ளத்திலே ஆழமா பதிந்திருக்கக்கூடிய முன்னோர்கள் என்ற அந்த பக்தி, அதை முதல்ல நீங்க வெளியே எடுத்துருங்க. அதை எடுத்தால் மட்டும்தான் சரியான வழிக்கு நீங்கள் வர முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த அபூ ஜஹில் ஏன் திருந்தல, உத்பா ஏன் திருந்தல, ஷைபா ஏன் திருந்தல? எல்லாருக்கும் அவங்களுடைய மண்டையில ரொம்ப ஆழமா பதிந்தது என் முன்னோரின் வழி. அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பாசத்திற்குரியவராக இருந்தார், இஸ்லாத்துக்கு கூட கொஞ்சம் நெருக்கமானவராக இருந்தார். அந்த அளவுக்கு எதிர்ப்பை காட்டல. அவரும் ஏன் கடைசியில் இஸ்லாத்தை ஏற்காம மரணித்தார்? புகாரியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் அபூ தாலிப். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவர்களை வளர்த்தவர்கள் என்பதனால், தன்னுடைய தந்தையின் உடன் பிறந்தவர் என்பதனால் போய் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை சொல்லிருங்க, ஓரிரை கொள்கையை சொல்லிருங்க, அல்லாஹ் விட்டு நான் பரிந்துரை செய்கிறேன். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவுடன் அவர் ஏற்கல. அங்கு இருந்த அபூ ஜஹில், உத்பா, ஷைபா போன்ற பெரிய அந்த பெரும் தலைவர்கள், இந்த சின்ன பையன் கொள்கையில ஏற்க போறியா, அல்லது உன்னுடைய முன்னோர் உன் வாப்பா அப்துல் முத்தலிப் அவருடைய அந்த கொள்கையில் இருக்க போறியா என்று கேட்க கேட்க அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது முன்னோர். அப்துல் முத்தலிப் ஏன் வாப்பா எனக்கு முன்னோர் உள்ளவர் அப்படின்னு சொன்னனால கடைசியில் சொன்னார், அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இறந்து போயிட்டார். கடைசியில் எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு! ஒரு இறை தூதர், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நேரடியாக வந்து அறிவுரை சொல்கிறார்கள். இந்த அறிவுரை அவனுக்கு ஏன் பயனளிக்கவில்லை? அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட, அவருடைய வழிகாட்டுதலை விட, திருக்குர்ஆனை விட என்னுடைய முன்னோர் காட்டிய, என் தந்தை காட்டிய வழி முக்கியம்னு போச்சு. அதனாலதான் கொள்கை இதேதான் எல்லாத்துக்கும். நபிமொழியை காட்டும் போது, திருக்குர்ஆனை காட்டும் போது, அந்த வஹி செய்தியை காட்டுகின்ற பொழுது எனக்கு முன்னோர்கள் மூதாதையர் அவர்கள் இவர்கள் என்று போனால் நேரான வழிக்கு போகவே மாட்டோம், அவர் மாதிரி போயிரும். அவ்வளவுதான். அவன் எதை கேட்டாலும் இதே பதில் தான் சொல்றான். வைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன்
அருவருக்கத்தக்க அற்பமான மோசமான அநாகரியமான காரியத்தை செய்தா காலு வஜதனா அலை ஆபானா, எங்கள் முன்னோர்களை இப்படித்தான் பார்த்தோம் ஓயா நீ அப்படின்னு சொல்லிடுறான். எங்க முன்னோர்கள் இப்படித்தான் அசிங்கமா செஞ்சாங்க, அப்படித்தான் நான் செய்வேன். எங்க முன்னோர்கள் இப்படித்தான் நடந்தாங்க, அப்படித்தான் நான் நடப்பேன். எதை கேட்டாலும் முன்னோர்கள் மூதாதையர்கள் இது இருக்குமே, ஆனால் நேரான வழியில் ஒருத்தனும் வர முடியாது. அப்ப முன்னோர்கள் மூதாதையர்கள் என்ற அந்த பக்தியை தூக்கி எறிந்துவிட்டு படைத்தவனின் வழிகாட்டுதல் என்ன என்பதை நீங்கள் யோசிங்க. அந்த வழிகாட்டுதலின்படி நாம் நடக்கிறோமா என்று பாருங்கள், நீங்கள் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போகலாம். அது மாதிரி திருமறை குர்ஆன் நபிகள் பெருமானார் அவருடைய வழிகாட்டுதல் இன்னொன்றையும் நமக்கு சொல்கிறது. நேரான வழியில் தடுப்பது ஒரு தனி நபரின் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி. இவர் சொன்னாதாங்க கரெக்டா இருக்கும், இவர் எப்படி தப்பு செய்வார், இவர் எப்படி சரியாக இல்லாமல் இருப்பார் என்று ஒரு நம்ம மேல அளவு கடந்த அன்பு வைத்ததினால், நம்முடைய பார்வையில் நல்ல முறையில் நடந்ததினால், நம்ம பெற்றோரா இருக்கலாம், நம்முடைய சகோதரனா இருக்கலாம், நம்முடைய நண்பர்களா இருக்கலாம், அறிஞர்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இப்படி நம்ம யார் மேல அளவு கடந்த அன்பு வைக்கிறோமோ அவர்கள் ஒரு செய்தியை சொன்னால் இது ஆதாரத்தின் அடிப்படையில் தவறு, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தவறு என்று தெரியும் பொழுது நம்முடைய உள்ளம் எதை தடுக்கிறது? அந்த அன்பு தடுத்து நிற்குது. அவர் மீது கொண்டுள்ள தவறான அந்த அன்பின் அடிப்படையில் உண்மையான சத்தியமான கருத்தை ஏற்க மறுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளில் நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அன்பு செலுத்தினார்கள். அவங்க அன்பு செலுத்திய ஏராளமானவர்கள் உண்டு. அந்த அன்பு செலுத்தியவர்கள் தவறு செய்கின்ற பொழுது தண்டிக்காமல் இருந்தார்களா? சரி தப்புலாம் ரைட் தான் அப்படின்னு போனார்களா என்று பார்த்தால், எவ்வளவு பெரிய அன்பு செலுத்துவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வழிக்கு மாற்றமாக இருந்தால், ஆதாரத்தினுடன் நிரூபிக்கப்படுமானால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏற்று அவரை கண்டித்து தான் இருந்திருக்கிறார். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறும் ஒரு சம்பவத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். மூத்தா போர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகவில்லை, ஒரு கூட்டத்தினை அனுப்பி வைத்தாங்க. அந்த போர்க்களத்துல ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுறாங்க. இப்னு ரவாஹா அவர்கள் கொல்லப்படுறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்படுறாங்க. ஒவ்வொரு ஆளும் தலைமை ஏற்க கொல்லப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவிலே இருந்து கொண்டு அதை அப்படியே லைவ்ல பார்த்த மாதிரி மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அடுத்து வருகிறார் தலைமை ஏற்க ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த இருக்கக்கூடிய அளப்பெரிய நம்பிக்கை ஒரு வார்த்தையில் சொன்னார்கள், அஹத சைஃபும் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் தலைமை ஏற்று விட்டது. ஃபதஹல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் தஆலா அந்த தலைமையின் கீழ் அவர்களுக்கு வெற்றியை அளித்தார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். காலித் பின் வலீத் அல்லாஹ்வின் பார்வையில் யார்னா அல்லாஹ்வின் வாள். அவர் அவ்வளவு புகழ்ந்து சொன்னவர்கள். இந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு அல்லாஹ்வுடைய வாளாக இருக்கிறார் என்பதின் காரணத்தினால் அவர் தப்பே செய்ய மாட்டார்னு முடிவெடுத்தாங்களா? எந்த தப்பையும் நியாயப்படுத்தினார்களா? அவர் சொன்னதெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொண்டார்களா? புகாரியில் இன்னொரு ஒரு செய்தியை நீங்கள் பாருங்கள். பனு ஜஹீமா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தின் பக்கம் ஒரு போர்க்களத்துக்காக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. இது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அங்கே அவர் போகிறார், அங்கே போரிடுகிறார், பலர்களை கைது பண்ணுகிறார். கைது பண்ணவர்கள் சிலர் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்தை ஏற்போம் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டோம் என்கிறார்கள். சபானா சபானா, நாங்கள் மதம் மாறிவிட்டோம் என்று சொல்லுகிறோம். அன்றைய காலத்துல ரசூலுல்லாவை கூட அந்த இஸ்லாத்தை தழுவியவர்களை கூட சாபி என்று சொல்வார்கள். மதம் மாறியவன் தான் சொல்லுவாங்க, முஸ்லிம்னு சொல்றது இல்லை. அவங்களுடைய பழக்கத்துல அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க அஸ்லம்னா என்று சொல்ல மாட்டோம், இஸ்லாத்தை ஏற்றம் சொல்ல மதம் மாறினோம் தான் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்காக காலித் பின் வலீத் அப்படி சொன்னவர்களை கொலை செஞ்சிட்டார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. காலித் பின் வலீத் அல்லாஹ்வுடைய வாள்ல ஒரு வாள் வெட்டி வீழ்த்தினாரு, கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்களா? அல்லாஹும்ம இன்னி அப்ரஉ இலைக்க மிம்மா சனா காலித், இறைவா
காலித் பின் வலீது செய்தாரே அதை விட்டும் நான் நீங்கிக் கொள்கிறேன், நான் இப்படி வழிகாட்டவில்லை என்று இரண்டு தடவை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அவர் செய்த தவறு என்பதை அங்கே சுட்டி காட்டினார். அல்லாஹ்வுடைய பெரிய வாழ், இதை விட பெரிய பட்டம் யாருக்கு கொடுக்க முடியும்? நம்ம இங்கேயும் இருக்கிறார்கள் எத்தனை பேர்கள், கிபுலா ஹசரத் அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் இருக்கிறாங்க. நம்முடைய ஏகத்துவ கொள்கையிலும் கூட பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த பட்டத்தை சொல்ல நேரடியாக காலித் பின் வலீதுக்கு சொன்னார்கள், சைஃபும் மின் சுயூஃபில்லான்னாங்க. அதே அந்த வாள் தவறான முறையில் ஒருவரை வெட்டுகின்ற பொழுது கண்டித்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். இது நியாயமான பார்வை, இப்படி நடந்தா சரியான வழிக்கு போவோம். ஒரு மேல அன்பு வச்சிருக்கிறோம், பாசம் வச்சிருக்கிறோம், எனவே அவர் செய்யற எல்லா தவறுகளும் நியாயம் என்று ஒருவன் போனால் நேரான வழியில் போக மாட்டான் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சுட்டி காட்டியது. இதே போன்று இன்னொரு செய்தி புகாரியில் நீங்கள் பாருங்கள், நேரான வழியில் நம்மளை தடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி புரிய வைக்கிறார்கள் பாருங்க. அன்பு பாசம் பிள்ளை மேல இருக்கலாம், மனைவி மேல இருக்கலாம், தன்னுடைய சொந்த பந்தங்கள் மேல இருக்கலாம், தன் நண்பர்கள் மேல இருக்கலாம், ஆனால் மார்க்கத்தின் வரம்பு மீறி போகக்கூடாது. தவறு இழைக்கின்ற பொழுது அதை தட்டி கேட்பவர்களாக, சுட்டி காட்டக்கூடியவர்களாக, அந்த தவறுக்கு துணை போகாதவர்களாக இருந்தால்தான் சரியான வழிக்கு போவான். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பிற்குரியவர்களாக இருந்தவர்கள் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு தாய் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க மேல ரொம்ப ரசூலுல்லாஹ் அன்பு பாசம் வைத்திருந்தாங்க. அவருடைய கணவர் ஸைத், அவர் மீதும் அன்பு கடந்த அன்பு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா முஹம்மதினுடைய மகன் ஸைத் என்று மக்கள் எல்லாம் பேசும் அளவுக்கு ஸைதின் மீது அன்பு.
அங்கே இருமா பேசிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு தோழராக ஸைத் இருந்தார். அவங்கள ரசூலுல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் அன்பு செலுத்தினாங்க. அவருடைய பிள்ளை உசாமா, அவரும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தாங்க. அவங்க குடும்பமே அல்லாஹ்வின் தூதர் மீது அன்பும் பாசமும் வைத்திருந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வும் அன்பும் பாசமும் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறார்கள். திருடுனா கையை வெட்டணும், இதுதான் வஹியினுடைய சட்டம். திருடுனா கையை வெட்ட வேண்டும் என்ற சட்டத்தை உயர் ஜாதியில் இருக்கக்கூடியவர் ஒரு பெண்மணியின் மீது நடைமுறைப்படுத்தினால் சரியில்லையே, இதுக்கு எதையாவது கொஞ்சம் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கிட்ட சொல்லி இந்த சட்டத்தை விளக்கிடலாமா, ரசூலுல்லாஹிடம் பேசி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் ஆக்குங்க அப்படின்னு சொல்லலாமா என்று யோசிக்கும் போது எல்லாரும் பயப்படுறாங்க. இது யார் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்வது? மை அஜித்தர அலை இல்லா உசாமத் இப்னு ஸைத் ஹிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் தைரியமாக இதை சொல்லக்கூடியவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய நேசத்திற்குரியவரான உசாமாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு முடிவெடுத்து இந்த கையை வெற்ற அந்த தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு செயல்படுத்த வேண்டாம் என்பதை உசாமா அவர்களின் மூலம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல ஆள் அனுப்புறாங்க. உசாமா ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய பேச்சை கேட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அன்புக்குரியவராக இருந்ததினால் போய் மெதுவா பேச்சு கொடுக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த மாதிரி ஒரு பெண்மணி திருடிட்டாங்க, அவங்களுக்கு கை வெட்டாமல் இருக்கலாமே என்ற பரிந்துரையை அவர் சொல்லுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நேசத்திற்குரியவர், அன்பிற்குரியவர், பாசத்திற்குரியவர். ஒரு சட்டம் வஹியினுடைய சட்டத்துக்கு மாற்றமாக கையும் களவுமாக பிடிபட்ட ஒரு பெண்மணியினுடைய கையை வெட்டக்கூடாது என்று அவர் பேச வருகிறார். சரி, ரொம்ப நேசத்துக்குரியவரா இருக்கிறாரு, அவர் சொல்லிட்டாரு சரி அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அல்லாஹ்வுடைய தண்டனை சட்டங்கள்ல அதை நீ நீக்க வேண்டும் என்று பரிந்துரை நீ செய்கிறாயா? இதற்கு முன்னால் அழிந்தவர்களுடைய காரணம் உயர்ந்தவனாக இருந்தால் அவனை விட்டு விடுவதும், பலகீனமானவனுக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதனால் தான் அல்லாஹ் அவர்களை அழித்திருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்களுக்கு அறிவுரையை சொன்னார். சிந்தித்து பாருங்க. அன்பு செலுத்தலாம், ஒருவர் மீது பாசத்தை காட்டலாம், தவறிழைப்பாரையானால் அதை கண்டிக்கணும். அப்பதான் அவரும் திருந்துவார், அடுத்தவர்களும் திருந்துவாங்க. நான் எனக்கு நேசத்திற்குரியவரா இருக்கனா எல்லாம் சரிதான், அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் நேரான வழியின் பக்கம் போக முடியாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அன்பு என்பது என்ன, சட்டம் என்பது என்ன, எதை பின்பற்ற வேண்டும் எதை பின்பற்ற கூடாது என்பதை ரொம்ப அழகுற அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் அன்பிற்குரியவராக திகழ்ந்தவர் அவருடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்பது உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் ரொம்ப அளவு கடந்த அன்பு வைத்திருந்த ஒரு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அப்படியே உரித்து வைத்ததை போன்று இருந்தவர்கள் ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமாவின் மீது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாங்க. மார்க்க சட்டம் வரும்போது, அல்லாஹ்வுடைய அறிவுரைகள் வரும்போது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள் வரும்போது ஃபாத்திமாவினுடைய அன்பு மிகைத்ததா? அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத ஃபாத்திமா ஃபலம் யதுல் அலைஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போனார்கள், வாசலோடு நின்று திரும்பி வந்து விட்டார்கள், உள்ளே போகவில்லை. ஃபாத்திமாவுக்கு தெரிகிறது என்னுடைய அன்பு தந்தை வாசல் வரை வந்துவிட்டு திரும்பி போய்விட்டார். எதற்கு திரும்பினார், ஏன் வராமல் திரும்பினார்? தன்னுடைய கணவர் அலியை அனுப்பி ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போனார்கள், கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், இன்னி ராயித்து அலா பாபிஹா சித்ரன் மௌசியன். ஃபாத்திமாவினுடைய வீட்டின் வாசலிலே ஆடம்பரமான ஒரு திரைச்சீலை இருந்ததை பார்த்தேன். மாலி வலித் துன்யா, எனக்கும் இந்த ஆடம்பரமான உலகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஆடம்பரத்தை வெறுத்தவன் நான், ஆடம்பரமாக நடக்கக்கூடாது என்று இந்த மக்களுக்கு போதித்தவன் நான். என்னுடைய மகள் இப்படி ஆடம்பரமாக நடத்தினால் இதை நான் எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனுடைய வெறுப்பின் காரணத்தினால் திரும்பி வந்தேன் என்று சொன்னார். தன்னுடைய மகள்
எது செஞ்சாலும் ஓகே போயிடலாமா? நிறைய நம்ம நடக்கிறோம். வெளியில் இருக்கும்போது திருமணத்தை பற்றி, எளிமையான திருமணத்தை பற்றி ரசித்து கேட்கிறோம். இப்படித்தான் திருமணம் நடத்த வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் சொந்தம், பந்தம், உறவினர், நண்பர் என்று ஆடம்பரமான திருமணம், வரதட்சணை திருமணம், அல்லாஹ்வின் தூதர் காட்டித்தராத திருமணமாக இருந்தால் மெதுவாக போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். கேட்டா எங்க சொந்தங்க, எனக்கு நெருங்கிய உறவினருங்க, ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. பாத்திமாவை விட அல்லாஹ்வின் தூதருக்கு இரத்த உறவிலே நெருக்கத்தில் வேற யார் இருக்கா? அதை விட பெரிய உறவா? பெத்த மகள், ரொம்பவும் நேசத்திற்குரிய ஒரு மகள். வரதட்சணை திருமணங்கள் என்று வருகின்ற போது இது போன்ற திருமணங்கள் நடப்பதற்கு நாம் போகாமல் இருந்தால், தன்னுடைய மகளா இருந்தாலும் சரிதுங்க, என்னுடைய மகனாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வின் தூதர் காட்டித்தராத வழிமுறையாக இருக்குமானால் அதை நான் கடந்து கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் செய்தீர்களானால் அவர்கள் திருந்துவார்கள், அடுத்தவன் திருந்துவாங்க. இல்லை, இந்த அன்பு, நீங்கள் காட்டக்கூடிய இந்த பாசம் நேரான அல்லாஹ்வுடைய வகை செய்தியை விட்டும் உங்களை திசை திருப்பிடும், சரியான வழியை காட்டாது. அப்ப நேரான வழியில் நீங்கள் செல்ல வேண்டுமானால் நீங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பாசத்திற்குரியவராக இருந்தாலும், அன்பிற்குரியவராக இருந்தாலும், தவறு என்று சொன்னால் தவறு என்று சுட்டிக்காட்டுபவர்களாக, அதை கண்டிப்பவர்களாக இருக்கும் போது நாம் சரியான வழியில் நாம் செல்ல முடியும். அடுத்து இன்னொன்று, அறிஞர்கள், நம்ம பெரிய மகான்களாக நினைப்பவர்கள், ரொம்ப தியாகத்திலே உயர்ந்தவர்களாக இருப்பவர்கள், அவர்கள் சொன்னார்களே ஆனால் எல்லாம் சரிதான் என்ற நம்பிக்கையில் மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறி மார்க்கத்தின் சட்டங்களை விட்டுட்டு போயிடும். குர்ஆனை பார்க்குவோம், ஹதீஸ்ல பார்ப்போம், அதையெல்லாம் நம்புறது இல்லை. அந்த அஜர்ச்சி சொன்னா மட்டும் நான் ஏத்துக்கிடுவேன். எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அறிஞர் சொன்னா ஏத்துக்கிடுவேன். அவர் சொன்னது மட்டும்தான் சரி, அவர்கிட்ட எந்த தப்புமே வராது, எந்த தவறுக்குமே வாய்ப்பு கிடையாது என்று எண்ணுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. புகாரியை நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எத்தனை பேர்களை உயர்த்தி சொன்னாங்க, பெரிய அறிஞர் அளவுக்கு சொன்னாங்க. அவர்களை நபி தோழர்கள் உடனே அப்படியே நம்பி ஏத்துக்கிட்டாங்களா? அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள், இவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? புகாரியில் பாருங்க, இஸ்தக்ரிஉல் குர்ஆன மின் அர்பஅத்தின் மின் இப்னு மஸ்ஊத், திருக்குர்ஆனை 4 நபர்களிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் அப்துல்லா பின் மஸ்ஊத், இரண்டாவது அபூ ஹுதைஃபாவினுடைய அடிமை சாலிம், உபை பின் காப், முஆத் பின் ஜபல். புகாரியினுடைய அறிவிப்பில் இடம்பெறக்கூடிய ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வின் தூதர் துவங்கியது அப்துல்லா பின் மஸ்ஊத். இவர்கிட்ட தான் குர்ஆனை கத்துக்கிறோம். ஏன்னா இவர் திருக்குர்ஆனை எழுதுபவராகவும் இருந்தார், காத்திபுல் வஹி. 70க்கும் மேற்பட்ட அத்தியாயங்களை அவர் வைத்திருந்தார், நிறைய எழுதி வச்சிருந்தார். எல்லா நபித்தோழர்களை விடவும் திருக்குர்ஆனை அதிகமாக எழுதியவர், தொடர்புள்ளவராக இருந்தார். இப்படி இருந்த மிகச்சிறந்த ஒரு அறிஞர் அவர். அவருடைய ஆய்விலே, அவருடைய வாசகங்களிலே, அவர் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்கள்ல தப்பு வருமா வராதா? நம்ம மூளையில என்ன வச்சிருக்கோம்? பெரிய அறிஞரே, அவர்கிட்ட எல்லாம் தப்பே வராது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே நேரடியாக பாடம் பயின்றவர்கள், அவங்க எப்படிங்க தப்பு செய்வாங்க, தவறாக முடிவை எடுப்பார்கள் என்றெல்லாம் நினைக்கிறோம். மனிதன் என்றால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆய்விலும் தவறு வரும். தவறே வராத ஒருவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இவ்வளவு தெரிந்த ஒருவர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இதுவும் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு மனிதர் குளிப்பு கடமையாகிவிட்டார், இதா அஜ்னப வலம் யஜித் மான். ஒருவர் குளிப்பு கடமையாகிவிட்டு தண்ணீர் கிடைக்கவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் இடத்தில் சட்டம் கேட்கிறாங்க. அவர் சொல்ற லாயி சொல்லி ஹத்தா யஜிதல் மா, தண்ணீர் கிடைக்காதவரை தொழக்கூடாது, தண்ணீர் வந்து குளிச்சுட்டு அப்புறம் தான் தொழணும், தயம்மம்லாம் செய்யக்கூடாதுங்கிற கருத்தை சொல்றார். அபூ மூஸல் அஷ்அரி அடுத்து சொல்கிறார், அப்படி என்றால் அம்மார் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே இருவர்களும் குளிப்பு கடமையான போது இவர் மண்ணிலே உருண்டு எழுந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குளிப்பு கடமையானவர், தண்ணீர் கிடைக்கலன்னா மண்ணில் அப்படியே மொத்தமாக உருள வேண்டிய அவசியம் இல்லை, சாதாரணமாக தயமும் செய்தால் போதுமானது என்று சொன்னாரே, ரசூலுல்லாஹ் இதை அங்கீகரித்தார்களே அப்படின்னு அபூ மூஸல் அஷ்அரி அடுத்து கேட்கிறார். இந்த கேள்வியெல்லாம் வழங்கணும். ஒரு நபித்தோழராக இருந்தாலும் பெரிய அறிஞராக இருந்தாலும்
தவறு வரலாம், மறதியாக சொல்லலாம் என்பதற்காக அபூ மூஸா அஷ்அரி என்ன செய்கிறார்? கேள்வியை கேட்கிறார். இல்லைண்டா ஒரு நபித்தோழர் சொன்னாரா ஓகே, பெரிய அறிஞர் சொன்னாரா ஓகே அப்படின்னு நம்பிட்டு போகலாம். இல்ல, இவருடைய கருத்துல இடிக்குதுங்கிறதுனால ஒரு ஆதாரத்தை எடுத்து முதல்ல போடுறார். அப்ப அவர் சொல்லுகிறார், இதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்ளலையே, அந்த சம்பவமே நடந்ததாக எனக்கு நினைவில்லை. இத்தகில்லாஹ் யா அம்மார், அம்மாரே அல்லாஹ்வே அஞ்சிக்கொள் என்று சொல்லிட்டாரு. சரி, அதை விடுங்க. மா தஸ்னா பிஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்தை சூரத்துல் மாயிதாவில் வரக்கூடிய அந்த ஆயத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஃபஇல்லம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கவில்லையானால் தூய்மையான மனதில் நீங்கள் தயம்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இதுக்கு என்ன சொல்லுவீர்கள் என்று கேட்கிறார். மாதரா அப்துல்லா மா யகூல், அப்துல்லா பின் மசூதுக்கு என்ன சொல்வது என்று தெரியல. நல்ல இறுக்கி பிடிச்சிட்டார் அவர், ஆதாரத்தை பற்றி லாக் பண்ணிட்டார். அபூ மூஸா அஷ்அரி அவரால் பதில் சொல்ல முடியல. அப்புறம் அவர் விளக்கம் கொடுக்கிறார், இதையெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட சொன்னோம்டா சும்மா குளிர், இந்த குளிர்காலம் வந்துச்சு, உடனே தண்ணியை பயன்படாம என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க, தயமம் செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு பதில் சொன்னதாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம சட்டம் சொல்லுவோமா? ஒருத்தனுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, தயமமே இல்லை என்ற சட்டத்தை சொல்லுவோமா? பெரிய அறிஞர் சொன்னாரே, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே என்று சொல்லுவோமா? அப்படி ஒரு அறிஞர் சொன்னால் சரி அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துட்டா, ஒரு நபித்தோழர் சொன்னால் கரெக்டா தான் இருக்கும் என்ற எண்ணம் வந்து விட்டால் இதே தவறான முடிவுக்கு நம்ம வந்துருவோம். ரசூலுல்லாஹ் உயர்த்தி பேசினவங்க தான், உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களும் மனிதர்கள் தான், அங்கேயும் தப்பு வரும், அங்கேயும் தவறு வர வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றிலே, அல்லாஹ்வுடைய கூற்றிலே இதில் தான் தவறு வராதே தவிர மனித அறிஞர்கள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் தப்பு வரும். இதை நீங்கள் மனதில் வைங்க. நானாக இருக்கட்டும் அல்லது மற்ற அறிஞர்களாக இருக்கட்டும், முன் சென்ற அறிஞர்களாக இருக்கட்டும், அவங்க மனுஷர்கள், அவருடைய ஆய்விலையும் தவறு வர வாய்ப்பு உண்டு. அது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடிப்படையில் ஒத்திருந்தால் ஏற்போம், இல்லையானால் தவறு நாம் நீக்கி விடுவோம், தூக்கி எரிந்து விடுவோம் என்ற அடிப்படையை நாம் என்ன செய்யணும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதே போன்று இன்னொரு சிறந்த அறிஞர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் தான் நிறைய பல விஷயங்களுக்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்வார்கள், முன்மாதிரியா காட்டுவாங்க. மிகச்சிறந்த அறிஞராக, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்காக வேண்டி போராடியவராக, பல போர்க்களங்களை கண்டவராக இருந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தராவி தொழுகை 20 ரக்காயத்துக்கு முதற்கொண்டு இவர்களை தொலைக்கு கூட்டிட்டு வருவாங்க. அவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவ்வளவு சிறப்பித்து சொன்னார்கள் என்பதற்கு ஒரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு கனவில் காட்டப்பட்டது, ஒரு பால் எனக்கு கொடுக்கப்பட்டது, தாகம் தீரும் வரை நான் குடித்தேன், பிறகு என்னுடைய நகக்கண்களில் இருந்து அந்த பால் வெளியே வந்து கொண்டிருந்தது, உடனே அதை நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தேன். உடனே நபித்தோழர் கேட்கிறான், அம்மா அவ்வல் தகு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த பாலுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறீர்கள், உண்மையான பாலா அது வேற அர்த்தமா? அல் இல்ம், கல்வி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார். இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துது? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிகப்பெரிய கல்விமான், நல்லா அல்லாஹ்வுடைய கல்வியை பெற்றவங்க. அந்த கல்வியில் மீதம் உள்ளதை யாருக்கு கொடுத்தாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு இல்முடையவர், எவ்வளவு கல்விமான், தப்பு வரலாமா? அவருடைய தவறு வந்து விடலாமா? அவர்கள் சொன்னது அனைத்தையும் அப்படியே பின்பற்ற வேண்டாமா என்று சிலர்கள் கேட்கலாம். நபித்தோழர்களே எப்படி அணுகினார்கள் என்பதை நீங்கள் பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவர்களுக்கு அறிவாற்றல் கூடுதல் என்று சொன்னாலும் அவரும் மனிதர், அவர்கிட்டையும் தப்பு வரும் என்பதை நிரூபித்து காட்டியிருந்த நபித்தோழருடைய செய்திகளை பார்க்கலாம். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், உன்சிலத்து ஆயத்துல் முத்அத்தி ஃபீ கிதாபில்லாஹி ஃபஅல்னாஹா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தமத்து ஹஜ் தொடர்பான வசனம் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இறக்கப்பட்டது. நாங்களும் தமத்து ஹஜ்ஜை செய்து வந்தோம். இஸ்லாத்துல ஹஜ்ஜில் 3 வகை ஹஜ் இருக்கிறது, இஃப்ராத், கிரான், தமத்து. இந்த 3க்கும் நபி மொழிகளில் ஆதாரம் உள்ளது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார், தமத்து என்ற ஹஜ்ஜி கூடாது என்று சொன்னார். இந்த செய்தி யாருக்கு போகிறது? இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர் காதுகளுக்கு கிடைக்கும் போது அவர் பதிலடி கொடுக்கிறார்,
அல்லாஹுவின் தூதர் அவருடைய காலத்தில் தமத்துவ ஹஜ்ஜி தொடர்பான குர்ஆன் வசனம் இறங்கியது. நாங்களும் அவருடைய காலத்தில் தமத்துவ ஹஜ்ஜியை நாங்கள் செய்திருக்கிறோம். திருக்குர்ஆன் அதை தவறு, இது செய்யக்கூடாது என்று தடை செய்யவில்லை. ஹத்தா மாத்த, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறக்கின்ற வரையிலையும் தடை என்ற வசனம் இல்லை. நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கால ரஜுலுன் மா ஷாஅ பிரைஹி, ஒரு மனிதர் தன்னுடைய அறிவின் அடிப்படை இஷ்டத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். முஸ்லிமுடைய அறிவிப்பில் யார் அவர்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய கல்வி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விளக்க கொடுக்கப்பட்டவர். தவறு வந்துச்சு. அல்லாஹ் அனுமதித்த தமத்துவ ஹஜ்ஜை கூடாது என்று சொன்னாரே, அல்லாஹ்வின் தூதருடைய கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை, திருக்குர்ஆனுடைய வழிமுறைக்கெல்லாம் இவை மாற்றம் என்று இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்தாரே. அப்ப இது எதை உங்களுக்கு உணர்த்துகிற? எவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கட்டும், அது நபித்தோழராக இருக்கட்டும், அல்லாஹ்வின் தூதரவர்களாக உயர்ந்தவராக போற்றப்பட்டவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவருடைய ஆய்விலும் அவருடைய சட்டத்திலும் தவறு வரும். இது உங்கள்கிட்ட உள்ளத்துல இருக்கணும். அப்பதான் தவறா இல்லையான்னு ஆய்வு செய்வீர்கள். அவர் சொன்ன கரெக்ட் தாங்க. சில ஆள்கள்ட்ட கேட்ட வேண்டாம், நம்ம ஒரு குர்ஆன் ஹதீஸ் சொன்னோம்னா அது இருக்கான்னு பார்த்து நண்பரையில் அடுத்தாட்ட ஒரு அறிஞர் முக்கியமான ஆள், அவர் சொன்னாதான் ஏத்துக்கிறோம், ரொம்ப கரெக்டுங்க, இல்லை என்றால் இல்லை. இப்படி இருப்பது வழிகேட்டு கொண்டு போய் விடும். எவ்வளவு பெரிய மனிதனிடத்திலும் தவறு வரும் என்ற அடிப்படை உணர்வு உங்களுக்கு உள்ளத்தில் வரும்போதுதான், அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கே வரும்போது இங்கு இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு வராதா? நபித்தோழர்களே உயர்ந்தவராக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வரும்போது மற்ற நபித்தோழர்களுக்கு வராதா? அவங்களுடைய சட்டத்துக்கு வராதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இன்னொரு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கல்வியை கொடுக்கப்பட்டவர் என்று போற்றப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இன்னொரு ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். கானத் தலாக் அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்கரின் வ சனத்தைனி மின் ஹிலாஃபத்தி உமர் கானத் தலாக்கு ஸலாசு வாஹிதா. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்திலேயும் அபூபக்கருடைய காலத்திலேயும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முந்திய 2 வருட காலத்திலேயும் முத்தலாக் என்பது ஒரு தலாக்காகவே இருந்தது. 3 தலாக், முத்தலாக், முத்தலாக், தலாக், தலாக் 3 தடவை சொன்னாலும், முத்தலாக் என்று சொன்னாலும் ஒரு தலாக்காகத்தான் ரசூலுல்லாஹ் காலம் முழுவதிலும் நடைமுறையில் இருந்தது. குர்ஆன் அப்படித்தானே சொல்லுது, அத்தலாக்கு மர்ரத்தான். தலாக் என்பது 2 தடவை சொல்லணும். ஒவ்வொரு தடவைக்கும் இடைப்பட்ட காலங்கள் 3 மாதவிடாய் காலங்கள் இருக்கணும். 3வது தடவை முன்னு முடிந்து, அதுக்கடுத்து முடிந்து, அதற்கு பிறகு 3வது தடவை சொல்லும் பொழுதுதான் தலாக் நிரந்தரமாக பிரிவார்கள் என்று திருக்குர்ஆனுடைய சட்டம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தினாங்க. அபூபக்கருடைய ஏறத்தாழ 2.5 வருட காலங்களும் அவரும் நடைமுறைப்படுத்தினார். உமருடைய ஆரம்ப 2 வருட காலத்தில் அழைத்தான் செஞ்சார். ஆனா ஆளு இஷ்டத்துக்கு முத்தலாக் முத்தலாக்குன்னு சொன்ன உடனேயே நிதானம் காட்ட வேண்டிய ஒரு விஷயத்தில் அவசரம் காட்டுகிறார்களா? பல அம்லைனாகும். இதை அப்படியே நடைமுறைப்படுத்தினால் என்ன என்று கேட்டு அம்லாஹு அலைஹிம் அதை நடைமுறையும் படுத்தி விட்டார். 3 தலாக்னா 3 தலாக் முடிஞ்சு அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தார் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது. இது வஹீயினுடைய செய்திக்கு எதிரானது இல்லையா? நபிகளார் காட்டிய வழிமுறைக்கு எதிரானது இல்லையா? அவரே 2 வருடங்கள் பின்பற்றிய அந்த சட்டத்துக்கும் எதிரானது இல்லையா? தவறான ஒரு முடிவு தானே. இன்று இவ்வளவு பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே. மோடியில முத்தலாக்கு சட்டம் அது இதுக்கெல்லாம் என்ன? நம்முடைய சமூகத்திலேயும் தெரியாதவர்கள், மார்க்கத்தினுடைய சட்டங்களை புரியாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த முத்தலாக் என்றால் 3 தலாக் ஆகிவிடும் என்று சொல்வதனால்தான் இந்த பிரச்சனையை உருவாகிறது. குர்ஆனில் இல்லை, நபிமொழியில் இல்லை. 3 தலாக் என்றாலே 1 தலாக் தான். ஏன் நம்ம அதை சரி 3 தலாக் ஆயிரும் என்று ஏன் நாம் சொல்லுகிறோம்? அறிஞர்கள் மீது கொண்டுள்ள பக்தி. உமர் அவர்கள் நடைமுறைப்படுத்தியது, இமாம்கள் நடைமுறைப்படுத்தியது என்று எண்ணிக்கொண்டு இருப்பதின் காரணத்தினால இது போன்ற நடைமுறை நாம் படுத்துகிறோம். ஆனால் வஹியை நீங்கள் பார்த்தீர்களானால் எந்த மனிதனுக்கும் தவறிழைப்பவர் உண்மையான அல்லாஹ்வுடைய வழி எது? முத்தலாக்கை பற்றி திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது புரட்டி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரஞ்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு எம்பி, மக்களவை எம்பி, பாராளுமன்றத்திலே மாற்று மத சகோதரி, அவர் அழகாக பேசுகிறார். அவர் எங்கே போனார் தெரியுமா? இமாம்கள் அறிஞர்கள் பார்க்கல. மைனே சூரத்துல் பக்கரா கூப்படா, ஓ சூரத்துல் நிசா கூப்படா, ஹிந்தியிலே பேசுகிறார். சூரத்துல் பக்கராவை நான் படித்து பார்க்கிறேன், சூரத்துல் நிசாவை படித்து பார்க்கிறேன். தலாக்கு முன்னாடி 5 விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறது. டைவர்ஸ் के लिए
இத்னா அட்வான்ஸ் ரூல்ஸ் பனாயா கயா ஹை. அந்த பெண்மணி சொல்லுகிறார், நீ தலாக் சொல்வதற்கு முன்னால் முன்னோடியாக இத்தனை விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. இத்னா மஸ்பூத் அட்வான்ஸ். அவர் சொல்லுகிறார் ரொம்ப அழகாக, இவ்வளவு முன்மாதிரியாக விரைவாக அற்புதமான ஒரு செய்தி இவர் எதுவுமே சொல்லல. இவ்வளவு வலிமையான செய்திகள் வேறு எங்குமே இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். அல்லாஹுவினுடைய சட்டம், அவருடைய தூதர் காட்டிய சட்டம், திருக்குர்ஆனில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை விட வேறு எதுவும் சிறந்ததாக அமையாது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். எதை பார்த்து சொன்னார் தெரியுமா? சூரத்துல் பக்கராவை படித்து தான் சொன்னார், சூரத்துல் நிசாவை படித்து தான் சொன்னார். இவ்வளவு அழகான சட்டம், இதை விட வேறு என்ன சட்டங்கள் சிறப்பா இருக்கும்? இதை விட ஒரு சிறந்த சட்டத்தை யார் சொல்ல முடியும்? யார் சொல்றா? ஒரு மாற்று மத சகோதரி மக்களவையில் பேசுகிறார். இந்த இஸ்லாத்தினுடைய தலாக்கின் சட்டத்தை போட்டு ஒரு சிறந்த சட்டம், மஸ்பூத்தான சட்டம், உறுதியான சட்டம் நஹி ஹோ சக்தா, வேற எதுவுமே இருக்க முடியாதுங்கிற. இதை விட ஒரு வலிமையான மஸ்பூத்தான சட்டத்தை நீ கொண்டு வர முடியாது. ஒரு மாற்று மத சகோதரி பேசுகிறார் வஹீயின் சட்டத்தின் அடிப்படையில். அறிஞர்கள் போல அவன் என்னமோ செஞ்சான், இந்த தலாக்குங்கிற பேர்ல வைத்துக் கொண்டு முஸ்லிம்களை எதையாவது குழப்பணும் வந்தான். அல்லாஹ் பார்க்கிறார், இந்த ரஞ்சித் எதுக்கு குர்ஆனை போய் படிச்சாரு? இவன் செஞ்சு கொண்டு வந்த வேலையினாலதான். திருக்குர்ஆன் படிக்க கூடாது, இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்தணும்னு இவன் நினைக்கிறான், அல்லாஹ் ஒன்று நினைக்கிறான். இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் படித்து பார்த்தாட இதை விட அற்புதமான சட்டம் வேற எதிராக இருக்கு. பிபிசிக்கு அவர் பேட்டி அளிக்கிறார், இது மாதிரி சட்டங்கள் தாங்க தலாக்குக்கே கொண்டு வரணும் இந்தியாவில், இது மாதிரி அற்புதமான சட்டம் இல்லை என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார். வஹீயின் சட்டம், இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நேர்வழி என்றால் அல்லாஹ்வுடைய நேர்வழிதான் சரி என்று அந்த வழியை யார் கடைபிடித்தாலும் பின்வாங்க முடியாது. அதுல அற்புதமான சட்டமாக இருக்கும். அறிஞர்களுடைய நீங்கள் போனீர்களானால் அத்தனை அப்படியே நான் கண்மூடி நான் பின்பற்றுவேன் என்று நீங்கள் போனால் நேர்வழியில் இருந்து தவறி விடுவீர்கள். இதை திருக்குர்ஆன் பல இடங்களில் அழகுற சொல்கிறது. பெரிய பெரிய அறிஞர்கள், இமாம் ஷாஃபியா இருக்கட்டும், அபு ஹனீஃபா இருக்கட்டும், மாலிக்கா இருக்கட்டும், அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய அறிஞர்கள் தான் அவ்வளவு அழகான சட்டத்தை தான் சொன்னாங்க. அவங்கள்ட்டையும் தவறு இருக்கு நம்ம சொல்லுகிறோம். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தையில் ஷாஃபி இமாம் சொன்னார் தெரியுமா? முக்தஸர் முஅம்மல் என்ற நூலில் பாருங்கள், இதா ஸஹல் ஹதீஸு ஃபலிரிபு பிகௌலி அல் ஹாயித், ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருந்தால் என்னுடைய சொல்லை செவத்தில் தூக்கி அடியுங்கள் என்று சொன்னார். பின்பற்றாதயா என்ன அப்படின்னு. இதை வச்சுக்கிட்டு ஷாஃபி இமாம் இவ்வளவு ஒளிமையா இருக்கிற தப்பு செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டவர்கள் உண்டு. தவறு இழைப்பார் அவரும். நம்ம சொன்னோம், நான் மக்களுக்கு விளக்கினோம். ஷாஃபியா இருக்கட்டும், அஹ்மத் பின் ஹம்பலா இருக்கட்டும், அபு ஹனீஃபா இருக்கட்டும், மாலிக் இமாமா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவற்றின் தவறு இருக்கும் என்று சொல்லி சுட்டி காட்டணும். மாலிக் இமாமோட அழகாக சொன்னார், அல்லாத பெரிய அறிஞர்களும் சொல்லி இருக்கிறார்கள், எந்த ஒரு மனிதனின் சொல்லாக இருந்தாலும் யூஹது மின் ஹவ்லிஹி வ யுத்ரகு இல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல ஏற்றுக்கொள்வதும் இருக்கும் நிராகரிப்பதும் இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூற்றை தவிர. மாலிக் இமாம் சொன்னா இல்லா ஹாதல் கபூர், இந்த கபருக்குரியவராக இருந்த இந்த நபியினுடைய சொல்லை தவிர வேற யாருடைய சொல்லும் ஏற்கவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம், இரண்டும் அங்கே இருக்கும் என்று சொன்னார். இப்படி எல்லாம் பேசியவருடைய ஆய்விலை தவறு வரலையா? நம்ம சொல்றோம் எவ்வளவு பேசினா, எவ்வளவு அறிஞர் செஞ்சார் போனார், தப்பு வரதான். நீ எவ்வளவு அறிஞர் பேசினாலும் மனிதன் தானே, மனிதனிடத்திலே தவறு வரும். அந்த தவறை புரியும் தன்மை நமக்கு இருக்க வேண்டும். மனிதனிடத்தை தவறு இழைக்கப்படுவன் தான் அவனை சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வந்தால் தான் சரியான வழி. இல்லைண்டா நான் சொன்னது மட்டுமே பின்பற்ற ஒரு கூட்டம் வரும், இன்னொரு அறிஞர் சொல்றதை பார்த்து இன்னொரு கூட்டம் வரும், இன்னொரு அறிஞரை சொல்வதை பார்த்து இன்னொரு அறிஞர் என்ன செய்வார்கள், வந்து கூட்டத்தை வந்து விடுவார்கள். நேரான வழியில் நம்ம போக முடியாது. இன்னொரு மதுஹப் உருவாகும். நீங்கள் உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், மனிதனிடத்தில் தவறு வரும், அல்லாஹ்வுடைய சொல்லில் தவறு வராது. மனிதனிடத்தில் தவறு வரும் என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகின்ற பொழுது அதை கண்டிப்பவர்களாகவும் அதற்கு ஆதரவு தெரிவிக்காதவர்களாகவும் உண்மையான கொள்கைக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களாகவும் நாம் இருந்தால் நிச்சயமாக நேரான வழியை நாம் பெற்றுவிடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் நேரான வழியை பின்பற்றக்கூடியவர்களாக, சத்தியத்தை உண்மையாக தெரிந்து அந்த சத்தியத்துக்கு மட்டுமே ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹ்.